Hello everyone, இன்னைக்கு இந்த சம்க்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். சம் ரீட் பண்ணுறேன். If the length and breadth of the rectangular field are 4 1 by 5 meter and 1 3 by 7 meter respectively, then find the area of the rectangular field. So sum கொடுத்திருக்காங்க. L and B already given in the sum. அது ரெண்டே யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ராக்ஷனில் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணுன்றது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு எல் எழுதிக்கிறேன். லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு 4 1 by 5 meter. Breadth B is equal to 1 3 by 7 meter. ஸோ இங்கே எல்லும் சரி பியும் சரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கலாம். ஸோ 4 1 by 5 is equal to 4 5s are 20, 20 plus 1, 21 divided by 3 meter. அதே மாதிரி பிஐ மாற்றிக்கலாம். B is equal to 1 3 by 7. 1 7 is 7, 7 plus 3 10, 10 divided by 7 meter. ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. we are going to apply this value in the formula of rectangular. Area of the rectangular area is equal to, already we know the formula, L into B. So நமக்கு L ஓட வேல்யூ தெரியும், B ஓட வேல்யூவும் தெரியும். we are going to apply here. So L is 21 divided by 5 into B ஓட வேல்யூ 10 by 7. So நம்மளால simplify பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். If we can simplify the numbers here. So 1 7 is 7, 3 7s are 21, 1 5 is 5, here 2, so 6 meter squared. So area of the rectangular field is equal to 6 meters squared. So this is the answer for this sum. Thank you all.